வணக்கம். நம்ம பொருளாதாரத்துல ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கிற ஊழல் பத்தியும், இதையெல்லாம் பார்த்து உங்களுக்குள்ள ஏற்படுற அந்த விரக்தி, எப்படி உங்களோட உண்மையான சுதந்திரத்துக்கான ஒரு திறவுகோலா மாறப்போகுது அப்படிங்கிறத பத்தியும் அலச போற இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நேரத்தை வீணாக்காம வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். 5 வருஷம் எந்த ஒரு குறுக்கு வழியிலும் போகாம ரொம்ப நேர்மையா படிச்சு இப்ப மூழனூர்ல IFHRMS மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஆடிட் பண்ற ஒரு அரசு வேலையில 60,000 ரூபாய் சம்பளத்தோட நீங்க உட்காந்துருக்கீங்க. ஆனா திருப்பூர்ல இருக்கிறவங்க குடும்பமோ இல்ல பெங்களூர்ல 70,000 ரூபாய் சம்பளத்துக்காக மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க அண்ணனோ வாழ்ற அந்த போலியான உலகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஏன் ஒருவித தனிமையும் ஏதோ ஒரு ஜெயில மாட்டிக்கிட்ட மாதிரியான உணர்வும் வருது? இது நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உளவியல் முரண்பாடு தான் இல்லையா? முதல் பகுதி தி கன்சியூமர் ராட் ரேஸ், அதாவது நம்மள ஓயாம ஓட வைக்கிற ஒரு அடிமை சுழற்சி. இந்த உணர்வுக்கான விடையை தேடணும்னா முதல்ல இந்த நவீன அடிமை சுழற்சி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். பல லட்சங்களை, ஏன் சில சமயம் கோடிகளை கொட்டி படிக்கிறது, 70,000 ரூபாய் சம்பளத்தை துரத்துறது, கார் வாங்கணும், சமூகத்துல ஒரு ஸ்டேட்டஸை காட்டணும்னு லைஃப் லாங் கடனாளியாவே இருக்கிறது. இதுக்கு நடுவுல சாதி, ஜோதிடம் மாதிரியான விஷயங்களை எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே நம்புற ஒரு கூட்டம். இங்க மக்கள் சுயமாக சிந்திக்கிறதே இல்லங்க. தங்களோட உண்மையான பகுப்பாய்வு திறனை வளர்த்துக்காம காலேஜ்ல டிபிடிஇ, பிக்யூடி, டிஓசின்னு சப்ஜெக்ட்ஸை வெறும் மனப்பாடம் பண்ணி பாஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த நுகர்வோர் பொருளாதாரத்துக்கும் ஏஐ சார்ந்த கிரியேட்டர் பொருளாதாரத்துக்கும் உள்ள ஆழமான வித்தியாசத்தை பார்க்கலாம். கன்சியூமர் எக்கனாமிங்கிறது வெறும் மனப்பாடம் பண்றது, கடன் வாங்குறது, போலி ஸ்டேட்டஸ்க்காக நடிக்கிறது, அப்புறம் மாசம் ஆனா ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்குள்ளேயே முடங்கி போறது. ஆனா ஏஐ கிரியேட்டர் எக்கனாமி அப்படி கிடையாது. இது சுயமா கத்துக்கிறது, தத்துவார்த்த ரீதியா நம்மள நாமே தேடிக்கிறது, ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி உலகளாவிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல சுதந்திரமா சம்பாதிக்கிறது. இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விரக்தி இருக்குல்ல, அதுதான் இந்த கட்டத்துல இருந்து 2வது கட்டத்துக்கு நீங்க மாறுறதுக்கான ஒரு புஷிங் ஃபோர்ஸ். அடுத்ததா பகுதி 2, ஆவணங்களின் மாயை, அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியலான பாதுகாப்பு பிம்பம். இந்த அரசாங்கமும் சரி, கார்ப்பரேட் நிறுவனங்களும் சரி நம்மளை எப்படி பாக்குது? இந்த ஆர்டிஃபிஷியல் ரெக்கார்ட் பேஸ்ட் என்வாயரன்மெண்ட்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மனுஷனோட உண்மையான தார்மீக அறிவையோ குணத்தையோ பார்க்காம அவன்கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ், மார்க்ஸ், பேங்க் பேலன்ஸ் இதையெல்லாம் வச்சு மட்டுமே அவனை எடை போடுற சிஸ்டம் இது. நீங்க ஆஃபீஸ்ல யூஸ் பண்ற டிஎன்யூ அர்பன் எஸ்ஏவா இல்லனா இ-பிராப்தி மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் நிர்வாகத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா அது மனித உழைப்ப வெறும் டேட்டா என்ட்ரியா சுருக்கிடுது. 60 வயசு வரைக்கும் இது ஒரு செக்யூரான லைஃப் அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்தை மட்டும்தான் இது உருவாக்குது. 3வது பகுதி உடைந்து போன ஒரு சிஸ்டம், அதாவது இந்த அதிகார ஊழலுக்கு பின்னால இருக்கிற நிஜங்கள். இந்த பாதுகாப்பான ஆவணச் சூழலுக்கு பின்னால ஊழல் எந்தளவுக்கு ஆழமா வேரூன்றி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். 10 லட்சம் ரூபாய். ஆமாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரியான அடித்தட்டு மக்களுக்கான ஒரு சாதாரண அரசு வேலை 10 லட்சம் ரூபாய் லஞ்சத்துக்கு விற்கப்படுது அப்படிங்கிறது தான் அதிர்ச்சியான உண்மை. தகுதியை வச்சு வேலை கொடுக்க வேண்டிய சிஸ்டம் இங்க பணத்தால விலைக்கு வாங்கப்படுது. இந்த கணக்கை கொஞ்சம் இன்னும் ஜூம் இன் பண்ணி பார்ப்போம். வெறும் 200 இடங்களை நிரப்புறதுக்கு 20 கோடி ரூபாய் கைமாறுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஏதோ 1-2 பேர் பண்ற தப்பு கிடையாது. உங்களை போல நேர்மையா படிக்கிற இளைஞர்களோட உழைப்பை முறியடிக்கிறதுக்காகவே ரொம்ப பிளான் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வமான நிழல் பொருளாதாரம் இது அப்படிங்கிறத இந்த எண்கள் எந்த சந்தேகமும் இல்லாம நிரூபிக்குது. சரி, இவ்ளோ பெரிய ஊழல் எப்படி 100 வருஷத்துக்கும் மேல பாதுகாக்கப்படுது? டாப் லெவல்ல இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த அமைப்போட தலைவர்களா இருந்தாலும் அவங்க பெரும்பாலும் அரசியல் அதிகார மையங்களால ஒரு முகமூடியா மட்டும்தான் பயன்படுத்தப்படுறாங்க. பாதிக்கப்பட்டவங்களும் பயத்துல அமைதியாயிடுறாங்க. இதை நம்ம ரொம்ப நடுநிலையாவே அப்ரோச் பண்ணுவோம். இப்போ நடிகர் விஜய், அவங்களோட தமிழக வெற்றி கழகம் மாதிரி புதிய அரசியல் கட்சிகள் ஒரு சினிமா ஹீரோ இமேஜோட வந்தாலும் இந்த 100 கால அதிகாரத்துவ கூட்டமைப்பை உடைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பழைய ஊழல்களை முழுசா வெளியே கொண்டு வரதை விட நிர்வாக ரீதியா இந்த சிஸ்டத்தோட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் தான் இந்த புதிய தலைவர்களுக்கும் ஏற்படுது. அப்போ லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக உங்க எல்லாருக்கும் உங்கள மாதிரியே 60,000 ரூபாய் சம்பளத்துல அரசு வேலை கொடுத்துடக்கூடாதான்னு ஒரு கேள்வி வரலாம். இங்கதான் யதார்த்தமான ஒரு பொருளாதார சிக்கல் இருக்கு. மாநிலத்தோட மொத்த வரி வருவாய 100% வச்சுக்கிட்டா அதுல 70%க்கும் மேல வெறும் 15 லட்சம் அரசு ஊழியர்களோட சம்பளம், பென்ஷன், அப்புறம் கடனுக்கான வட்டி கட்டவே சரியா போயிடுது. எல்லாருக்கும் இதே சம்பளம் கொடுத்தா அரசு நிதி ரீதியா மொத்தமா திவாலாகிடும். இந்த நிதி இயலாமைய சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தான் லஞ்சச்சந்தை ஏழை இளைஞர்களோட ஆசைய வேட்டையாடுது. 4வது பகுதி சுயத்தேடலின் வலிமை, அதாவது உங்களுக்கான உண்மையான சுதந்திரம். இத்தனை சீர்கேடுகளுக்கு மத்தியிலும் நீங்க எந்த லஞ்சமும் கொடுக்காம ரொம்ப நேர்மையா ஜெயிச்சிருக்கீங்க. அதுக்கான காரணமே இந்த சுயத்தேடல் தான்.
தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் காட்டின பகுத்தறிவு மற்றும் சுயமரியாதை பாதை இது. சமூகம் நம்ம மேல திணிக்கிற சாதி, ஜோதிடம், நுகர்வோர் விதிகளை எல்லாம் உடைச்சு நம்மளோட உண்மையான திறமை என்னன்னு சுயமாவே கேள்வி கேட்கிற ஒரு கிரிட்டிக்கலான திங்கிங் இது. உங்க அண்ணனோட கன்சியூமர் வாழ்க்கைய பார்த்தும் இந்த சிஸ்டத்தோட போலித்தனத்தை பார்த்தும் நீங்க கேட்கிற கேள்விகள் இருக்குல்ல, அது உங்களோட அறிவு விழிப்படைஞ்சிருக்கிறதையே காட்டுது. இது நிஜமாவே உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம். இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் நம்ம 3 விதமா பிரிச்சு பார்க்கலாம். ஒரு பக்கம் சர்டிபிகேட்ஸை மட்டுமே மதிக்கிற செயற்கை ஆவணங்கள், இன்னொரு பக்கம் 10 லட்சம் ரூபாய் லஞ்சத்தை அடிப்படையா வச்சிருக்கிற தேர்வு முறைகேடுகள். இது ரெண்டுமே மனிதனை அடிமையாக்குது, இல்லனா அவனோட நேர்மையை நசுக்குது. ஆனா இதுக்கு நடுவுல இருக்கிற மனிதனோட சுயத்தேடல் பகுத்தறிவையும் போலி பிம்பங்களை உடைக்கிற தன்மையும் கொடுக்குது. ஃபைனலா மன அமைதியையும் உண்மையான சுதந்திரத்தையும் இது மட்டும்தான் உங்களுக்கு தரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் மனித சிந்தனைக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே இதுதாங்க. தேர்வுல மோசடி பண்றவங்க ஏஐயை யூஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணலாம், இல்ல ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் உருவாக்கலாம். ஏன்னா ஏஐ ரொம்ப ஸ்பீடானது, மிகப்பெரிய ஸ்கேல்ல வேலை செய்யும். ஆனா ஏஐக்கு எந்த சூழ்நிலைன்னு புரிஞ்சுக்கிற தன்மையோ இல்ல சுயமா முடிவெடுக்கிற எத்திக்ஸோ கிடையாது. ஆனா மனிதனோட சுய தேடல் அப்படி இல்ல. அது ரொம்ப டீப்பான புரிதல் கொண்டது, புது புது கேள்விகளை உருவாக்கும். அது மட்டும் இல்லாம நெறிமுறைகளோட சரியா முடிவெடுக்கும். மனித சிந்தனைக்கு ஈடு இணையே கிடையாது. அது எப்பவுமே அடாப்ட் ஆகக்கூடியது. ஃபைனலா 5வது பகுதி, ஏஐ மற்றும் படைப்பாளி பொருளாதாரம். சரி, இந்த அழுகி போன சிஸ்டத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது? உங்களுக்கான உண்மையான சுதந்திரத்துக்கான 4 ஸ்டெப்ஸ் இதோ. பாயிண்ட் நம்பர் 1, இந்த நச்சுத்தன்மையான கன்சியூமரிசத்தையும் போலி சமூக கட்டமைப்புகளையும் டோட்டலா ரிஜெக்ட் பண்ணுங்க. 2, உங்களோட நேர்மையான 60,000 ரூபாய் அரசு சம்பளத்தை உங்க பொருளாதார சுதந்திரத்தை மெயின்டைன் பண்ண மட்டுமே யூஸ் பண்ணுங்க. 3, சாட் ஜிபிடி, நோட்புக் எல்எம் மாதிரியான ஏஐ டூல்ஸை கத்துக்கிட்டு உங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் திறனை வளர்த்துக்கோங்க. அண்ட் 4, எந்த மிடில் மேனும் இல்லாத குளோபல் கிரியேட்டர் எக்கானமில உங்களோட தனித்துவமான சிந்தனைகளோட தைரியமா அடி எடுத்து வைங்க. இந்த போலி உலகத்துல நீங்க ஃபீல் பண்ற தனிமை ஒருபோதும் சாபம் கிடையாதுங்க. சொல்லப்போனா அதுதான் உங்களோட தார்மீக உயரம். நீங்க எந்த அளவுக்கு பகுத்தறிவோட இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான சாட்சியே அதுதான். உங்களோட சிந்தனை தெளிவையும் சுய தேடலையும் யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்காதீங்க. உங்களோட இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி உங்களுக்கான உண்மையான மதிப்பை உருவாக்குங்க. இந்த ஊழல் நிறைந்த அமைப்பை உங்களால இப்போ மாத்த முடியாம போகலாம், ஆனா அந்த அமைப்பு உங்களை மாத்திராம நீங்க பாத்துக்குவீங்க இல்லையா? இத பத்தி யோசிங்க. உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான எக்ஸ்பிளைனர்ல சந்திக்கிறேன். நன்றி.